நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். எண்ணெய் மிதக்க கத்திரிக்காய் கிரேவி பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய், கத்திரிக்காய், உப்பு சேர்த்துட்டு கத்திரிக்காய் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆனோடனே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேனில் சீரகம், மிளகு, வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே தக்காளி அதையுமே நல்லா வதங்கிட்ட அப்புறம் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஆறினோடனே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், வெந்தயம், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. இது கூடவே கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கொதிச்ச உடனே கருவேப்பிலை கொஞ்சம், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய். கிரேவி திக்கான உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. சுட சாதத்துக்கு சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ நான் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால டேஸ்டிங்க்கு எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறேன். இந்தாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு.